சரத்குமாரோட 1/5 மூவி இது எப்படி இருக்கு? ரொம்ப அவரை பாராட்டணும். 150 படங்கள் வந்து தாக்கு பிடிச்சிட்டாரு. ஒரு நல்ல நடிகனால மட்டும்தான் ஒரு 100 படத்தை கிராஸ் பண்ண முடியும். அந்த வேலை சரத்குமார் சார் வந்து ஒரு நல்ல நடிகர். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ சமீப காலமாக வந்து ஓடிடி கிங் மாதிரி வந்துகிட்டு இருக்காரு. போர் தொழில் ஒரு நிறைய படம் வந்துச்சு இல்லையா? ஸோ ஹிட் லிஸ்ட் அந்த மாதிரி படங்கள் வந்தது அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஓடிடியில் உள்ள என்ன தேவைன்னா ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிலாம் வந்து அவங்க நல்லாவே வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த சேலை மட்டும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு சார் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணி எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டா போதும், தியேட்டர்களுடைய பெரிய சக்ஸஸ் எல்லாம் எதிர்பார்க்காம ரிலீஸ் பண்ணியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து அவருடைய நடிப்புலையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லையும் வந்து பாஸ் ஆயிட்டாரு. ஆனால் ஸ்டோரி வைஸ் என்னன்னா ஸ்டோரி ரொம்ப ஃபிளாட்டாக போகிறதுனால வந்து படம் வந்து இன்ட்ரெஸ்டாக இல்லை. எப்பவுமே கிரைம் த்ரில்லரில் உட்கார வைக்கணும்னா கிளைக்கதுகள் நிறைய இருக்கணும். இங்கே அங்கே கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து ஒரு நாட்டை வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை செய்யாமல் விட்டதுனால ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிளாட்டாக போயிட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து கிரைம் த்ரில்லர் வந்து அவன் எப்போ வந்து கில்லர் வந்து மாறுறோனோ அதுக்குள்ள ரீசன் வந்து வெயிட்டாக இருக்கணும். ஸோ அந்த ரீசன் வந்து வெயிட்டாக வைக்காததெல்லாம் என்னமோ ரொம்ப சுமாரான படம் வச்சு ரொம்ப பெரிய மோசமான படம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர் படம்னு சொல்ல முடியாது, மினிமம் ஆவரேஜ் ஆக்டிங் வைஸ் கல்ச்சர் அதெல்லாம் 150 படம்லாம் நடிக்கிறாரு. ஆக்டிங் நல்லாவே பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு சுமாராக போகுது. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த மேட்டர்லாம் ஓப்பன் பண்றாங்க. அதனால ஓகே ஒன்ஸ் உட்காரலாம். ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நிறைய படம் ஓடிடியில் இந்த மாதிரி வந்துருச்சு. நிறைய நம்ம மலையாளத்துலேருந்து போஜ்புரியிலேருந்து எல்லா படமுமே அந்த கிரைம் த்ரில்லர் படம் பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து IMDb போடுறோம், 8க்கு மேலே எது இருக்கோ அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருது. அடுத்து 7க்கு மேலே என்னடா இருக்குன்னு பார்த்து முடிச்சிருது. அந்த கிரைம் த்ரில்லர் மட்டும் சப்ஜெக்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஓடிடியை வந்து பேஸ் பண்ணி எடுத்ததுனால இது கண்டிப்பாக ஒரு ஓடிடி படம் தான். டைரக்ஷன்லாம் நல்ல டைரக்ஷன் தான் சொல்ல முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு காலத்தில் மெட்ரோன்னு ஒரு படம் இருந்துச்சு இல்லையா, நைட் எஃபெக்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஓரளவு ஓகே. 150 படம் வாழ்த்துக்கள் அதை மட்டும் சொல்ல முடியும். ரொம்ப எதிர்பார்த்து வர முடியாது. ஒரு ஆவரேஜான படம். யாருக்குமே வேலை இல்லை. இனியாவுக்குலாம் வேலை இல்லை. கில்லரா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அதை ரிவீல் பண்ணக்கூடாது யாருன்னு சொல்லிட்டு. அதுதான் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணிட்டா நல்லா இருக்காது. அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி சரத்குமார் மூவி ஸ்மைல் மேனு ஒரு 150வது படம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் போனேன். பட்டு நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சீரியல் கில்லரோட நார்மல் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்த மாதிரி இருந்தது. ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போன மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. மற்றபடி ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு அதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராகவே இருப்பார். இதில் வந்து ஆல்ரெடி பண்ண கேஸ்லேருந்து ஒரு மெமரி லாஸ் ஆனால் எப்படி திருப்பி ரீவைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஓகே. கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஓகே சூப்பராக இருந்தது. அவங்களோட கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். ஆல்ரெடி அவரு நல்லா தான் இருந்தது. ஸ்டோரி ஓரியன்டா பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி இருந்தது. பட் ஆமா கொஞ்சம் அதாவது கிளைமேக்ஸ் ரொம்ப சீக்கிரமா ஏதோ கொடுக்கணுமேன்னு கொடுத்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சூப்பரா இருந்தது. கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு, நல்லா இருந்தது. அவர் ஆக்டிங்க வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது, நல்லாவே இருந்தது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேரக்டர் ரோல் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப அதாவது எப்படின்னா மினிமம் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாவே சரத்குமார் சாருக்கு தான் அந்த மூவியோடது. அது இல்லாம ஆப்போசிட் டீமா பார்க்கும்போது வேற யாருக்குமே அந்த அளவுக்கு ரோல் இல்லை. ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருந்தா படம் சூப்பரா. ஆக்சுவலி போர் தொழில் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு பீட் பண்ணியிருக்கும்னு சொல்லலாம். ஸ்டோரி கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. சீரியல் கில்லர் அந்த ஒரு ஜானர் ஆல்ரெடி நிறைய மூவிஸ் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால ஒருவேளை அந்த ஃபீல் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்ல ஓரளவு கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ட்விஸ்ட்லாம் சொல்ல முடியாது. கிளைமேக்ஸுமே வந்து அதாவது கிளைமேக்ஸ் கொஞ்சம் பக்காவா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் ரொம்ப சீக்கிரமா முடிச்ச மாதிரி இருந்தது.